நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் இன்ஸ்டாவில் அறிமுகமான நண்பர்களை வரவழைத்து பக்கத்து வீட்டில் கொள்ளையடித்து சிக்கி சிறைக்கு சென்ற அந்த 4 பேர்தான் இவர்கள். அன்னை சத்யாநகர் வீட்டு வசதி வாரிய அடுக்குமாடி குடியிருப்பில் வீடு புகுந்து திருடியதாக இளைஞர்கள் 2 பேரை பிடித்து கை கால்களை கயிற்றால் கட்டி தர்ம அடி கொடுத்து பள்ளிப்பாளையம் போலீசாரிடம் ஒப்படைத்தனர் பொதுமக்கள். பிடிபட்ட நபர்களிடம் நடத்திய விசாரணையில் அவர்கள் தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளத்தைச் சேர்ந்த அப்துல் மற்றும் சாந்தகுமார் என்பது தெரியவந்தது. தூத்துக்குடியிலிருந்து பள்ளிப்பாளையம் ஏன் வந்தீர்கள் என போலீசார் விசாரித்த போதுதான் இது திட்டமிடப்பட்ட திருட்டு என்பது தெரியவந்தது. அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்றில் கணவரை பிரிந்து வாழ்ந்து வரும் மல்லிகா என்பவரின் வீட்டின் அருகில் தூத்துக்குடியைச் சேர்ந்த ஐஸ்வர்யா மற்றும் மணிமேகலை ஆகியோர் குடும்பத்தோடு வசித்து வருகின்றனர். மல்லிகாவின் கழுத்தில் எப்போதும் அதிக நகை அணிந்திருப்பதையும் பணப்புழக்கம் அதிகமாக இருப்பதையும் தெரிந்து கொண்ட இருவரும் அதனை கொள்ளையடிக்க திட்டம் தீட்டியுள்ளனர். அதற்காக தனக்கு இன்ஸ்டாகிராம் மூலம் பழக்கமான அப்துல் மற்றும் சாந்தகுமாரை தூத்துக்குடியிலிருந்து வரவழைத்து கொள்ளையடிக்கும் திட்டத்தை தெரிவித்துள்ளார் ஐஸ்வர்யா. கொள்ளை நடப்பதற்கு ஏதுவாக ஐஸ்வர்யாவும் மணிமேகலையும் தங்களது வீட்டை விட்டு வெளியே சென்றுள்ளனர். இளைஞர்கள் இருவரும் திட்டமிட்டபடி மல்லிகாவின் வீட்டிற்குள் புகுந்து அவர் அணிந்திருந்த சுமார் 14 பவுன் நகைகள், பீரோவில் இருந்து 37,000 ரூபாயையும் கொள்ளையடித்துள்ளனர். அத்தோடு ஸ்கிரிப்டில் இல்லாத திட்டமாக அடுப்பில் கொதித்துக் கொண்டிருந்த சுடுநீரை எடுத்து மல்லிகா மீது ஊற்றியுள்ளனர் திருடர்கள் இருவரும். சுடுநீர் பட்டதால் வேதனையில் அலறிய மல்லிகாவின் குரல் கேட்டு அடுக்குமாடி குடியிருப்பில் உள்ள மற்றவர்கள் அங்கு திரண்டு வந்து கொள்ளையர்கள் இருவரையும் பிடித்து கட்டி வைத்து தர்ம அடி கொடுத்தனர். கொள்ளையர்களிடமிருந்து 14 சவரன் நகை, 37,000 ரூபாயையும் கைப்பற்றிய போலீசார் கொள்ளைக்கு திட்டம் தீட்டிய ஐஸ்வர்யா மற்றும் மணிமேகலை ஆகியோரையும் கைது செய்து சிறையில் அடைத்தனர். பாலிமர் செய்திகளுக்காக குமாரபாளையம் செய்தியாளர் பிரபாகரன் மற்றும் சந்தன முத்துக்குமார்.